எத்தனையோ ஆலயத்தில் எத்தனையோ சிறப்புகள் கொண்ட கோவில்லாம் பார்த்துருப்போம். இப்போ எந்த கோவிலும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் இந்த கோவில் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும், இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது இந்த ஆலயம் அப்படின்னா, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய அத்திவரதர் பற்றி அனைவருக்குமே தெரியும். இவர் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே குளத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய ரகசிய அறையிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு பக்தர்களுக்கு சுமார் 48 நாட்கள் காட்சி தருவார் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். முதல் 24 நாட்கள் சயன கோலத்திலும் அடுத்த 24 நாட்கள் நின்ற கோலத்திலும் பக்தர்களுக்கு அழகாக காட்சி தருவார். மேலுமே இந்த அத்திவரதர் கடைசியாக 2019ஆம் ஆண்டில் குளத்திலிருந்து வெளியே வந்து காட்சி அளித்தார். மீண்டும் இவரை தரிசிக்க வேணும் அப்படின்னா 40 ஆண்டுகள் காத்திருக்க வேணும். அடுத்து 2059ஆம் ஆண்டு தான் குளத்திலிருந்து மீண்டும் வெளியே எடுக்கப்படுவார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி 2019ஆம் ஆண்டு குளத்திலிருந்து வெளியே வந்த அத்திவரதரை தரிசிக்கும் வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுருந்தீங்க அப்படின்னா, மார்ச் 1ஆம் தேதி இந்த மார்ச் 1/3/2026 அன்று வரக்கூடிய போகும். இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. காஞ்சிபுரத்தில் மட்டும் இல்லைங்க, கும்பகோணத்திலும் ஒரு அத்திவரதர் இருக்கிறாரு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பிரம்மன் கோவில் தெருவில் வரதராஜ பெருமாள் கோவிலானது இருக்குது. இந்த மூலவர் சந்நிதிக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பாதாள அறையில் அத்தி மரத்தாலான சுமார் 1.5 அடி உயரம் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி உடனாய அத்திவரதர் சிலையானது வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த அத்திவரதர் சிலை பார்த்திங்களா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியில் எடுக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்துக்காக வைக்கப்பட்டு மீண்டும் பாதாள அறைக்கு கொண்டு செல்லப்படும். அதன்படி 12 ஆண்டுகளுக்கு பிறகு பாதாள அறையில் எடுக்கப்பட்டு மார்ச் 1ஆம் தேதி முதல் சுமார் 10 நாட்களுக்கு பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டிருக்காங்க. 1915ஆம் ஆண்டுக்கு பின் பல்வேறு காரணங்களால் இந்த சிலை வெளியே எடுத்து வைக்கப்படவில்லை. சுமார் 98 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2013ஆம் ஆண்டு தான் இந்த சிலையானது வெளியே எடுக்கப்பட்டு பக்தர்களோட தரிசனத்துக்காக வைக்கப்பட்டிருக்காங்க. பின்னர் மீண்டும் பாதாள அறையில் பாதுகாப்பு வைக்கப்பட்டது. இந்த நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீதேவி பூதேவி உடனாய அத்திவரதர் சிலையானது மார்ச் 1ஆம் தேதியில் வெளியில் எடுக்கப்படுவதாகவும் சொல்லப்படுறாங்க. சிறப்பு பூஜைகளுக்கு அப்புறம் பக்தர்கள் தரிசனத்துக்காக வைக்கப்பட்டு மார்ச் 10ஆம் தேதி வரைக்குமே இந்த சிலையை பக்தர்கள் தரிசனம் செய்ய ஏற்பாடுமே செஞ்சுருக்காங்க. ஆகம விதிகளின்படி காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரைக்கும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலான தைல காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவைகளை பக்தர்களே செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுமே தெரிவிச்சிருக்காங்க. இப்படி இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இன்னும் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை இனியவள் உற்சாகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த அத்திவரதர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீ வரதராஜ பெருமாள் போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப பழமையான இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அத்திவரதரை தரிசனம் செஞ்சாலே சகல தோஷங்களும் முற்பிறவி பாவங்களுமே நிச்சயமாக விலகும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் அப்படியே நடக்கும். மேலுமே தாயார்களோட இணைந்த கோலத்தில் இருக்கக்கூடிய இந்த அத்திவரதரை தரிசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலுமே 2019ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் அத்திவரதரை தரிசிக்க தவறிருந்தால் கூட இந்த வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கும்பகோணம் நீங்கள் சென்று அத்திவரதரை தரிசனம் செஞ்சு விட்டு வர்றது ரொம்ப ரொம்ப புண்ணியமாக இருக்குது. இந்த அத்திவரதரோட வரலாறு பார்க்க போகிறோம். ஆதியில் இந்து மத கடவுளான பிரம்மதேவர் தன்னோட படைப்பு தொழிலை செஞ்சு வரும்போது தன்னோட படைப்பு தொழில் சிறப்புற நடைபெற காஞ்சியில் ஒரு யாகம் செஞ்சதாகவும், தன்னை அழைக்காமல் யாகம் செஞ்ச பிரம்மதேவன் மீது சரஸ்வதி கோபம் கொண்டு பிரம்மதேவரோட யாகத்தை அழிக்க வேகவதி ஆறாக வடிவெடுத்து வெள்ளப்பெருக்கு வந்ததாகவும், பிரம்மதேவரோட யாகத்தை காக்க வேண்டி திருமால் ஆற்றின் நடுவே சயனம் கொண்டதாகவும், அதனால தான் சரஸ்வதி தன்னோட பாதையை மாற்றி கொண்டதாகவும் சொல்லப்படுது. தன்னோட யாகத்தை காத்த திருமாலை வணங்கி தொழுவதாகவும், வேண்டிய வரங்களை தந்தாலே பெருமாள் வரதர் அப்படின்னு அழைக்கப்பட்டதாகவும் புராணங்கள் கூட சொல்லப்படுது. மேலுமே இது சித்திரை மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் புண்ணிய கோடி விமானத்தில் சங்கு சக்கரம்
கதை தாங்கிய கோலத்தில் திருமால் பிரம்மதேவருக்கு மற்ற தேவர்களுக்கும் காட்சியளித்ததாகவும் பிரம்மதேவர் அதே திருக்கோலத்தை அத்தி மரத்தில் வடித்து வழிபட்டதாகவும் புராணங்கள் கூட சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஒரு முறை பிரம்மதேவர் அத்திவரதரை முன்னிறுத்தி ஒரு யாகம் செஞ்சதாகவும் யாகத்தீயின் காரணமாக அத்திவரதர் பின்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுது. திருமாலோட வேண்டுதலின்படி அத்திவரதர் கோவிலில் இருக்கக்கூடிய 2 திருக்குறங்களில் நீராடி மண்டபத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய மற்றொரு மண்டபத்தில் வெள்ளிப்பேலையில் சயன கோலத்தில் வைக்கப்பட்டதாகவும் மேலுமே கலியுகம் முழுவதுமே அமிர்த சரசு திருக்குளத்தோட அடியில் குளிர்ந்த நிலையில் பெருமாள் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே அத்திவரதர் தரிசனத்திற்கான ஏற்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அத்திவரதர் தரிசனத்துக்காக காஞ்சிபுரத்துக்கு சிறப்பு பேருந்து ஏற்பாடுகளுமே செஞ்சுருக்காங்க. மேலுமே காவல்துறை கண்காணிப்பு போன்றவை எல்லாமே ஏற்பாடுமே செஞ்சுருக்காங்க. மாவட்ட நிர்வாகத்திலும் செய்யப்பட்டிருக்காங்க. பல்வேறு வெளியூர்களில் இருந்தும் அத்திவரதரை தரிசிக்க பக்தர்கள் காஞ்சிபுரத்தில் குவிந்த வண்ணம் இருக்காங்க. மேலுமே இந்த அத்திவரதரை தரிசனம் செய்வதற்கான நேரம் காலை 5 மணி முதல் மாலை 5 மணி வரையாக தற்போது குறைக்கப்பட்டிருக்காங்க. அத்திவரதர் தரிசனத்துக்காக காஞ்சிபுரத்திற்கு சிறப்பு தொடர்ந்து பேருந்துகளுமே இருக்குது. மேலுமே அத்திவரதர் ஆகத்திற்கு 1/2019 முதல் ஆகத்து 17ஆம் நாள் வரைக்குமே நின்ற கோலத்தில் காட்சியளிப்பார் அப்படின்னும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. கும்பகோணம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பகோணத்தில் அத்திவரதர் சிலையை பக்தர்கள் தரிசிக்க அந்த சிலையானது வைக்கப்பட்டுள்ள கோவில் நிர்வாகம் உரிய ஏற்பாடுகளையுமே செஞ்சு வராங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே காஞ்சிபுரம் கும்பகோணம் பகுதிகளில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவிலில் அத்திவரதர் சிலையானது இருக்குது. இதில் காஞ்சிபுரத்தில் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அத்திவரதர் சிலையானது பக்தர்களோட தரிசனத்துக்கு வைக்கப்படுவாங்க. மொத்தம் 48 நாட்களுக்கு பக்தர்கள் சிலையை நேரில் கண்டு நீங்கள் வழிபட முடியும். அதே போன்று தான் இந்த நிகழ்வுமே தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவிலுமே நடைபெறுவது வழக்கம் தான். அந்த கோவிலோட பாதாள அறையில் அத்திவரதர் சிலையானது வைக்கப்படுவாங்க. மேலுமே இந்த சிலையை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பாதாள அறையிலிருந்து வெளியே கொண்டு வருவாங்க. அதன் பின்னர் 10 நாட்களுக்கு அந்த சிலையை பக்தர்கள் நேரில் கண்டு வழிபடலாம். இது ஒரு சிறப்பான வாய்ப்பாக இருக்குது. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த வகையில் தான் எதிர்வரக்கூடிய இந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் 10 நாட்களுக்கு அத்திவரதர் சிலையை பக்தர்கள் வழிபட பல ஏற்பாடுகளுமே செஞ்சுருக்காங்க. இதற்கு முன்பு 2013ஆம் ஆண்டு அத்திவரதர் சிலையானது பாதாள அறையில் இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு பக்தர்களோட பார்வைக்கு வைக்கப்பட்டது. கடந்த 1915ஆம் ஆண்டு வரை வரதராஜ பெருமாள் கோவிலில் வைக்கப்பட்டிருந்த அந்த சிலையை பக்தர்கள் எந்தவித தடையில்லாமல் வழிபட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சில காரணங்களால் அந்த சிலையை பாதாள அறையிலிருந்து வெளியே கொண்டு வர முடியவில்லை. 98 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அத்திவரதர் சிலையானது மீண்டும் பக்தர்களோட தரிசனத்துக்காக 2013ஆம் ஆண்டு கொண்டு வைக்கப்பட்டது. அத்திவரதரோட உண்மையான வரலாறு அப்படின்னு பார்த்தோமா, ஆதியில் சிருஷ்டியை மேற்கொண்ட பிரம்மதேவர் தன்னோட காரியம் செய்பவனே நடைபெற காஞ்சியில் ஒரு யாகம் செஞ்சார். தன்னை அழைக்காமல் யாகம் செஞ்ச பிரம்மதேவர்கிட்ட கோபம் கொண்ட சரஸ்வதி தேவி யாகத்துக்கு வரவில்லையாம். மேலுமே சரஸ்வதி தேவி இல்லைனால பிரம்மதேவரால் யாகத்தை பூர்த்தி செய்ய முடியாது. எனவே பிரம்மதேவர் சரஸ்வதி தேவிக்கு பதிலாக காயத்ரி, சாவித்ரி ஆகியோரோட துணையோட யாகத்தை தொடங்கியிருக்காரு. அதனால் கோபம் கொண்ட இந்த சரஸ்வதி தேவி பிரம்மதேவரோட யாகசாலையை அழிக்க வேகவதி ஆறாக மாறி வெள்ளப்பெருக்கெடுத்து வந்தாள். பிரம்மதேவரோட யாகத்தை காக்க திருவுள்ளம் கொண்ட திருமால் நதிக்கு நடுவில் சயன கோலம் கொண்டார். மேலுமே வெட்கிய சரஸ்வதி தேவி தன்னோட பாதையை மாற்றிக்கொண்டாள். பிரம்மதேவரோட யாகமும் நிறைவு பெற்றது. தனக்காக வந்து யாகத்தை காத்த பெருமாளோட கருணையை எண்ணி நெகிழ்ந்த பிரம்மதேவர் பார்த்திங்களா பெருமாளை பணிந்து தொழுந்தார். தேவர்களும் பெருமாளை வணங்கி வரங்களை கேட்டாங்க. அவங்க விரும்பிய எல்லா வரங்களையும் கொடுத்ததுனால பெருமாள் வரதர் அப்படிங்கிற திருப்பெயருமே கொண்டிருக்காரு. மேலுமே ஒரு சித்திரை மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் பெருமாள் தேவர்கள் அனைவருமே புண்ணிய கோடி விமானத்தில் சங்கு சக்கரம் கதை தாங்கிய திருக்கோலத்தில் காட்சி தந்தார். எனவே தான் அந்த நாளில் பிரம்மதேவர் தனக்கு தரிசனம் தந்த பெருமாளோட திருவடிவத்தை அத்தி மரத்தால் வடித்து வழிபட்டார். இப்படி தான் அத்திவரதர் மண்ணுலகில் எழுந்தளிக்காரு. மேலுமே பிரம்மதேவரால் உருவான இந்த அத்திமர வரதராஜரை தேவலோக யானையான ஐராவதம் தன்னோட முதுகில் சுமந்தது. பின்னர் ஐராவதம் சிறுகுன்றாக உருமாறி அத்தி யானை
வேலமலை அப்படின்னு பேருமே பெற்றதுங்க. மேலுமே அத்திகிரியிலேயே எழுந்தருளக்கூடிய பெருமாள் ஞானியர்களுக்கும் தேவர்களுக்கும் வேண்டும் வரங்களை எல்லாமே வேண்டியபடி அருள் புரிந்து வந்தார். பின்னர் ஒரு முறை பிரம்மதேவர் அத்திவரதரை முன்னிறுத்தி ஒரு யாகம் செஞ்சாரு. அந்த யாகத்தீயின் காரணமாக அத்திவரதர் பின்னப்பட்டு விட்டாரு. பிரம்மதேவர் பதறி போனார். வேறு எந்த வடிவத்திலும் பெருமாளை உருவாக்க முடியாத சொல்ல பிரம்மா திருமாலை வேண்டினார். அவருடைய ஆலோசனையின்படி அத்திவரதரை கோவில் இருக்கக்கூடிய 100 கால் மண்டபத்துக்கு வடக்கிலுள்ள 2 திருக்குளங்களில் தென் திசையிலுள்ள நீராளி மண்டபத்துக்கு கிழக்கே இருக்கக்கூடிய மற்றொரு மண்டபத்தில் வெள்ளி பேழையில் சயன கோலத்தில் வைத்தார். மேலுமே யாகத்தீயில் உஷ்ணமான பெருமான் கலியுகம் முழுக்க இந்த அமிர்த சரஸ் அப்படிங்கிற ஒரு ஆனந்த புஷ்பகரணி திருக்குளத்தில் குளிர்ந்த நிலையில் இருப்பார் அப்படின்னும் இதனால் எந்த காலத்திலுமே இந்த திருக்குளம் வற்றாது அப்படின்னும் பிரம்மதேவருக்கானது சொல்லப்பட்டது. மேலுமே அத்திவரதர் திருக்குளத்துக்கு அடியே சென்றதும் பழைய சிவரம் அப்படிங்கிற ஊரில் இருந்த தேவராஜ பெருமாள் அத்திகிரிக்கு அருள் வந்தார். இந்த ஆலயத்தில் பெருமாளை ஐராவதம் யானைய மலையாக நின்று தாங்குவதாக ஐதீகம். எனவே இந்த திருக்குளத்துக்கு அத்திகிரி அப்படிங்கிற பெயருமே உண்டு. பெருமாளோட துணை கொண்டு யாகத்தை பூர்த்தி செஞ்ச பிரம்மனுக்கு யாக குண்டத்திலிருந்து புண்ணிய கோடி விமானத்தோட பெருமாள் தோன்றி அருளுமே செஞ்சார். இந்த பிரம்மனோட யாகத்தில் இருந்து 16 கைகளோட சங்கு சக்கரம் தாங்கியபடி சுதர்சன ஆழ்வார் தோன்றினார். இவரே இந்த ஆலயத்தில் பிரதான மூர்த்தியாக இருக்கிறார். இவரை வழிபட்ட பிறகு மூலவரான வரதராஜ பெருமாளை பக்தர்கள் தரிசனம் செய்கிறார். மறக்காம நீங்களுமே தரிசனம் சென்று அவரோட அருளை பெறுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.